ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. பாருக்கான வீடியோஸ் நான் போடும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோ வந்தாலும் அதை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு, ரிமூவ் பண்ணிவிட்டு, இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுறேன். பட் ஆனால் பாருக்கு சப்போர்ட் பண்ணி போடுங்க, இல்லை பாருக்கான விஷயங்களை பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அந்த மோட்டிவேஷனும் எனக்குமே அதுக்குள்ளே இப்போ எல்லா சேனல்ஸும் தப்பாக பேசும்போது நான் மட்டும் அதை வேற ஆங்கிள் பேசும்போது அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்றதை மீறி மெஜாரிட்டி தான் எப்பயுமே வின் பண்ணோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம சொல்கிறது எங்கடா செல்லுபடி ஆக போகுதுன்னு நான் யோசிக்கிற இடத்துல பரவாயில்ல, நம்மள மாதிரி யோசிக்கிற ஃபேன்ஸும் இருக்காங்க, அவளுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிற ஹானஸ்டான ஹியூமனிட்டி இருக்கிற ஜனங்களும் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்காகவே நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ வந்து அதுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லார் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக தீபா ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க, அவங்க அப்புறம் நீலாவதி, இவங்க இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து அப்புறம் வந்து ராம் சரண், ஜிஎம் பிரியா, அவங்க கலிஃபோர்னியாவில் இருக்கவங்க, சென்னையில் ஒரு பிரியா. ஸோ ரெகுலராக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற இந்த ஒரு சிலர் பேர் நான் சொல்லலைன்னா சாரி பிரதர்ஸ். ஸோ நான் ஞாபகம் ஃப்ளோவில் ஞாபகம் வரதை சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பார்க்கலனா கூட எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணி இது இப்படி போயிருக்கு சிஸ்டர், இதை பார்த்தீங்களா, ப்ரொமோ வந்திருக்கு, ப்ரொமோவில் இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த அப்டேட் கொடுத்துட்டே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தீபா ஏஞ்சல் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நேற்று நான் வியானா வீடியோ இது போடும்போது என்ன ஃபேஸ் டல்லாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், அதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரிப்ளையும் கொடுத்துருப்பேன். 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லை. அதுவும் இந்த லைவும் பிக் பாஸும் மாற்றி மாற்றி இந்த ஒரு வாரமாக எபிசோடு இதெல்லாம் பார்க்கும்போது மண்டை எப்படி காயன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை ரிவ்யூ பண்ணோன்ற ஆங்கிளில் மண்டைக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறதோ, அதுக்கப்புறம் வந்து 2 நாளாக ஜென்ரலாகவே எனக்கு கொஞ்சம் மைக்ரைன் விஷயங்கள் இருக்கணும் போது அது தூக்கமும் சரியாக இல்லை, தலைவலி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லும்போது அதுதான் இன்னொரு மெயின் ரீசன். நான் வந்து எந்த மேக்கப்பும் போடுறதில்ல, வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறதுனா, அந்த லிப்ஸ்டிக் போடுறதோ, ஐலைனர் போடுறதோ, இல்லை ஜஸ்ட் ஏதோ ஒரு பவுடர் போடுற எதுவுமே நான் போட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குன்றதுனால லிப் பாம் கூட வந்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலது மட்டும் தான் போடுவது, ரொம்ப ட்ரையான மட்டும் தான் போடுவேன். லிப்ஸ்டிக்லாம் அவ்வளோ மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வீடியோஸ் போடும்போது அது ஓகேவாக இருக்குது. சம்டைம்ஸ் நான் மிட் நைட்டில் வீடியோஸ் போடும்போது அந்த டயர்ட்னஸ் அப்படியே என் கண்ணில் தெரியுது. அன்றைக்கி நான் வியனா வீடியோ போடும்போதுமே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மிட் நைட் வந்து இங்கே யூஎஸில் 2:33 இருக்கும். நேற்று வியனா வீடியோ நேற்று போட்டதா இப்போ தான் நான் அப்லோட் பண்ணேன். ஆனால் நேற்று எனக்கு அது வந்து எடிட் பண்ணி என்ன சொல்கிறது, அது எடிட் பண்ணி வீடியோ பேசிட்டேன். பட் ஆனால் அதை அப்லோட் பண்ணி எடிட் பண்ணிலாம் போட்டது நான் இப்போ தான் உங்களுக்கு அதை போட்டுவிட்டேன்னா, இன்னும் நான் அதை பற்றி ஷார்ட்ஸ் கூட போடலன்னு சொல்லும்போது, நான் பேசுகிறது ஒரு டைம், அப்லோட் பண்ணுறது ஒரு டைம், ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணும்போது அது கொஞ்சம் அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கி டாஸ்க் வின் பண்ண டாஸ்க் வின் பண்ணதெல்லாம் நான் போடும்போது பார்த்திங்கன்னா மிட் நைட் 3:30. அதாவது உங்களுக்கு அங்கே டே டைமில் உங்களுக்கு ப்ரொமோ வரும், டே டைமில் டாஸ்க் வின் பண்ணுற அப்டேட்ஸ் வரும், டே டைமில் வந்து நைட்டில் தான் உங்களுக்கு எபிசோட் வரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே இங்கே ரிவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரொமோ வர டைமில் எனக்கு மிட் நைட்டாக தான் இருக்கும்னு சொல்லும்போது, நான் உடனே ப்ரொமோ பற்றி பேசுகிறதோ ஒரு டாஸ்க் பற்றி பேசுகிறதோ வரும்போது அந்த மிட் நைட் டயர்ட்னஸோடு சேர்த்து தான் நான் பேசணும்னு சொல்லும்போது, ஸோ அந்த டயர்ட்னஸ் என் கண்ணில் ஆப்வியஸாக தெரியும். ஸோ அதை தான் நீங்கள் மீன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட அந்த அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ், அந்த லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது பாரு விஷயங்களே ஒரு சிலது அவள் கேம் இப்படி ஆடி இருக்கலாம் நான் சொல்கிறதோ, இல்லை இதை சொல்லியிருக்க வேணாம் நான் சொல்கிறதோ, இல்லை சிஸ்டர் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆப்வியஸாக அது வெல்கம். ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலுமே அந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் எல்லாம் எனக்கு கண்டினியூஸாக கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிப்பா, இப்போ என்ன பேச போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரொமோலாம் லைனாக பார்த்துட்டீங்க. ஒரு ப்ரொமோவும் அதெல்லாம் லைவ்லேயும் ஒரு லுக் எல்லாமே ஆயிடுச்சு. இந்த விஷயங்கள்லாம் நான் நைட்டே பார்த்துட்டேன். இன்ஃபேக்ட் பொதுவாக அந்த வீட்டுக்கு 24 ஹவர்ஸ் யார் வரணும் அப்படின்னு பேசின விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஒஸ்ட்டு பெஸ்ட்டு அது வந்து ப்ரொமோவில் பார்த்தது போக இப்போ தான் லைவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் அது வந்து கமருதீன் தான் சொல்லி நான் ப்ரொமோலேயே சொல்லிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரொமோ பார்க்கும்போது எனக்கு எதாவது அப்டேட் வந்துருச்சுன்னா அந்த டாஸ்க் லைவில் வரதுக்கு முன்னாடியே நான் சொல்லிவிடுவேன். ஸோ கமருதீன் தான் வந்து கேப்டன் அப்படின்ற மாதிரி நான் கொஸ்டின் மார்க்குமே போட்டிருப்பேன். அது மாதிரி கமருதீன் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நான் எனக்கு ப்ரொமோ மட்டும் தனியாக எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லா சேனல்ஸும், எனக்கு ஏன் அது பேச தோணல அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அன்லஸ் அதர்வைஸ் நான் லைவ்ல அந்த டாஸ்க்கை பார்த்தேன்னா அதை பற்றி பேசிடுவேன். இல்லைனா அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் நம்மளா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இவங்க வின் பண்ணால் இப்படி வருமோ, அவங்க வின் பண்ணால் அப்படி நம்ம தேவையில்லாத அந்த இமேஜினேஷனுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்ற. ஏற்கனவே இந்த பிக் பாஸ்ன்றது ஒரு தலைவலி பிடிச்சது, அதுவும் இந்த சீசன் ரொம்பவே தலைவலி பிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது, இதில் நம்ம மண்டி ஏன் தேவையில்லாமல் குழப்பிக்கணும் ஒன்று இருக்குன்னும் போது, ஸோ அங்கே வந்ததுக்கு ரிலேட்டடாக நிஜமான விஷயங்கள் நான் லைவ்ல பார்த்தா பேசுவேன். இல்லைனா உள்ள அதனால தான் வீக்கெண்டுக்கும் நான் ப்ரொமோ வந்து மோஸ்ட்லி பேச மாட்டேன். அவங்க
அவங்க ஒன்று காமிப்பானுங்க, உள்ளே ஒன்றுமே இருக்காது. அப்புறம் நம்ம மண்டை காஞ்சது மட்டும் தான் மிச்சமாக இருக்கும்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் எடுத்து பேச மாட்டேன். இருக்கிறத மட்டும் பேசலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோடது. நம்ம தேவையில்லாத கிரியேட்டிவாலாம் யோசிச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன அவார்டை கொடுக்க போகிறாங்க, அவன் சொல்லுவானே விக்ரம், கிரியேட்டிவாக யோசிக்கணும்னு. அப்படி நம்ம இவனுங்க பண்ணுற அளப்பறைக்கு இருக்கிறத பேசுகிறதே அங்கே முடியல. இல்லாததெல்லாம் சேர்த்து நம்ம மண்டையை காய வைக்கணுன்றது ஒரு விஷயம்னும் போது நான் எல்லா ப்ரொமோவெல்லாம் பேசுறது இல்லைன்னும் போது, ஸோ இன்னைக்கான ப்ரொமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஒஸ்ட்டு பெஸ்ட்டு வந்துருச்சு. முதல்ல பெஸ்ட்டு ஏன் எடுத்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அது வந்து ஏன்னு எல்லாரும் யோசிச்சிங்களா? இப்போ வந்து போன வாரம் பெஸ்ட்டே எடுக்கலப்பா, ஒஸ்ட்டு மட்டும் எடுத்தீங்க, ரம்யாவை அது மாதிரி பண்ணீங்க. இந்த வாரம் ஒஸ்ட்டு மட்டும் எடுக்கிறீங்க, ஓகே. 2 போன வாட்டி ரம்யாவை மட்டும் எடுத்து வந்து ரம்யா மட்டும் 2 எடுக்க வேண்டிய இடத்துல கூட 1 தான் எடுத்தீங்க. யாரை காப்பாற்றுறதுக்காக அப்படி பண்ணீங்களோ தெரில. 1 இந்த வாட்டி ஏன் வந்து ஒஸ்ட்டு 2 எடுத்தீங்கன்னு ஒன்று இருந்தாலும் பெஸ்ட்டு ஏன் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு சொல்லும்போது, நீங்கள் வின் பண்ண எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டாஸ்க் வின் பண்ணிவிட்டு அங்கே தான் கேப்டன்சியே கொடுத்துருவீங்க. அந்த டாஸ்க்குள்ளேயே நீங்கள் பெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு ஒருத்தங்களுக்கு நாமினேஷன் கொடுத்துருவீங்க. அப்படி தானே கிங்டம் டாஸ்க்லலாம் பண்ணீங்க. எந்த குரூப் வின் பண்ணுதோ அந்த குரூப்பை வந்து கேப்டன்சிக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுவீங்க, இல்லை நாமினேஷனுக்கு ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுவீங்க. அதுலேருந்து பெஸ்ட் ஒன்று எடுப்பீங்க, அதை வந்து நாமினேஷனுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி தானே எப்பயும் போகும். இந்த வாட்டி என்ன டாஸ்க் வின் பண்ணது பாரு டீமு. நீங்கள் அப்போ அதுலேருந்து ஒருத்தங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக அது பாரு காமர் ஆதிரைக்குள்ளேயே அது சுற்றி வந்திருக்கும், அங்கேருந்து ஒன்று பண்ணியிருக்கலாம். அது என்ன பெஸ்ட்டுக்கு அதுவும் 2 வேறு என்ன? அப்போ உங்கள் பிளான் தான் என்ன? ஆல்ரெடி வந்து நீங்கள் அந்த பாரு வின் பண்ண டாஸ்கில் யாருக்கு வந்து அந்த 24 ஹவர்ஸ் வரணும்னு சொல்லி பேசினதுக்கு அது ஓகே. அப்போ இந்த கான்வர்சேஷன் லைவ்லையுமே நடந்தது. லைவில் யார் யார் பேசுகிறாங்கன்னா, அரோரா, கனி, விக்ரம். கனி இருந்தாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அரோரா, விக்ரம் இருந்தாங்க, கூட சபரி இருந்தானான்னு தெரில. வேறு யாராவது பார்த்தீங்கன்னா மற்றி இவங்க 2 பேர் கன்ஃபார்மாக இருந்தாங்க. கூட யாராவது இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவங்க 2 பேர் அதுலேயும் அரோரா தான் இதை ஆரம்பித்து விட்டுருப்பா. இப்போ ஒருவேளை வந்துட்டு இப்போ கேப்டன்சி டாஸ்க் யார் வராங்களோ அவங்களுக்கே ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுத்துட்டா எப்படி இருக்கும், அது பண்ணுவாங்களோ என்னமோ டீமு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இல்லை அப்படிலாம் இருந்தால் நம்ம அப்போ உடனே விக்ரம் சொல்லுவார், அப்படி முன்னாடியே சொல்லியிருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிருக்கலாம்ல, அப்படிலாம் இருக்காதுன்னா இல்லை அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சு கூட பண்ணலாம் இல்லைன்னா அந்த நாமினேஷன் பாஸ் விஷயத்தை உள்ள நேற்று லைவில் மேடம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மகுடி தான், அந்த மகுடி உதத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பிக் பாஸ் ஷோ போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மகுடி பெரிய மகுடி வந்து விக்ரம், ஜூனியர் வந்து அரோரானா இவங்க சொல்கிறது பிரகாரம் தானே டீம் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான விஷயங்கள் நாமினேஷன் பாஸுக்கான ஹிண்ட்டாக இருக்கலாம். அப்போ நாமினேஷன் பாஸில் யாரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கனியை காப்பாற்றுறதுக்கான விஷயங்கள். அகெயின் அவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கொடுத்து இன்னொரு 10 நாள், நான் நினச்சேன் ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சோடனே அமுச்சு விட்டுருவாங்கன்னு. ஆனால் இவனுங்க கொண்டு போகிறத பார்த்தா டாப் 3ல கொண்டு போய் அவளை டாப் ரன்னர் ஆக்காமல் விட மாட்டாங்க போல இருக்கு அந்த கனியை. வெளில வந்த வியானா கூட சொல்லுது டிசர்விங் வேறு யாராவது உள்ள டிசர்விங் இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லும்போது கனியை தான் ஆப்வியஸாக சொல்கிறாங்க. கனி ஒன்றுமே பண்ணல. இந்த ரம்யா தூக்கி வச்சு பேசுது, அது நம்மளுக்கு தெரியும், அது ஒன்றுமே இல்லை, உள்ளே ஒன்றும் பண்ணலை வெளியே ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதா விஷயமா இருக்குது. ஏமா உனக்கான இடமே அது இல்லை, நீ நடிக்கணும்னு வந்த, நீ பேசாமல் ஒரு சீரியலுக்கு போ இல்லை படத்துக்கு போ, உனக்கு அந்த ஷோவே உனக்கு வந்து டிசர்விங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் அந்த ஷோவில் போட்டு ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை தான் வேஸ்ட் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் வியானா வந்து கரெக்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சாங்க. நீங்கள் இப்போ அந்த வீடியோஸ் போட்டதை நீங்கள் நான் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லியிருப்பாங்க 2-3 இன்டர்வியூஸில் கனி தான் வேஸ்ட்டு, நம்ம மைண்ட் வைஸ் என்னவா இருந்ததோ அதை அப்பட்டமாக சொல்லியிருப்பாங்க. கனி வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. 2-3 வாட்டி அவங்க வந்து ஒன்றுமே பண்ணாமல் தான் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கனியை வந்து அப்படி ஒன்றுமில்லாத கனியை வந்து நீங்கள் வச்சு டாப் 2க்கோ ரன்னருக்கோ ட்ரை பண்ணுறீங்க. அப்போ சபரி டைட்டில் வின்னர், அப்போ வந்து ரன்னர் வந்து கனி, இல்லைனா விக்ரம் டைட்டில் வின்னர், ரன்னர் வந்து கனி. ஸோ கனிக்கும் அரோராக்கும் போட்டி வைக்க போகிறீங்க ரன்னர் யாருங்கிறதுல, இல்லை விக்ரமுக்கும் சபரிக்கும் போட்டி வைக்க போகிறீங்க டைட்டில் வின்னர் யாருங்கிறதுல. ஓகேவா? சபாஷ் சூப்பராக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்காக நாமினேஷன் பாஸாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதையே நீங்கள் ஒருத்தர் கூட சொல்லாமல் 2 பேர் சொல்ல சொன்னீங்க. அதுவும் டாஸ்க்கு வீட்டு அடிப்படை ஜென்ரலாக ஒரு சில நேரத்தில் நீங்கள் டாஸ்க், அதாவது உங்களுக்கு தேவையானவங்க எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தால் நீங்கள் வந்து அவங்கள சொல்லுவீங்க. இல்லை உங்களுக்கு தேவையானவங்க டாஸ்கில் ஒன்றுமே பண்ணலன்னா நீங்கள் அந்த வாரம் பெஸ்ட்டுக்கே கேட்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த டாஸ்க்கை கொண்டு வர விஷயத்தில், அந்த பெஸ்ட்டு ஒஸ்ட் கொண்டு வர விஷயத்தில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப சீப்பாக இருக்குது பிக் பாஸ். அப்போது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன், கனி 2 பேருமே எதுலேருந்து வந்தாங்க, வின்னிங் டீம்லேருந்து தான் வந்தாங்க. வின்னிங் டீமில் இன்னும் 2 பேர் இருக்காங்க, பாரு, ஆதிரி. அவங்க பேர் ஏன் வரவே இல்லை? இதில் இதை ஆரம்பித்து விட்டது இந்த அமித் தான். அமித் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் பாருவை பகச்சிக்கிறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பாருவை பகச்சிக்கிறது இல்லை, அதே சமயத்தில் கனி டீமையும் பகச்சிக்கிறது இல்லை. நான் வந்து இங்கேயும் பகச்சிக்க மாட்டேன், அங்கேயும் பகச்சிக்க மாட்டேன். நான் பட்டும் படாமல் இந்த
அ அ எல் அந்த தாமரை இலையில தண்ணி மாரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே சம்திங். ஒரு மாரி பட்டும் படாம நான் இருப்பேன். அத வந்து நான் இவங்க டீமுக்கு பகை, இவங்க டீமுக்கு ஃப்ரெண்டுன்னே சொல்ல முடியாது. நான் விக்ரம் கூட இருக்கும்போது பாருவ கலாய்ச்சிருவேன். பாரு கூட தனியா உட்காரும்போது பாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா பெஸ்ட் வொர்ஸ்ட்ன்னு வரும்போது பாருக்கான எந்த சப்போர்ட்டையும் குடுக்க மாட்டேன். தேவைப்பட்டா அதே குரூப் கூட சேர்ந்து பாருவ வொர்ஸ்ட்டுன்னு சொல்லிருவேன். அப்படின்னு சொல்ற இடத்துல, ஓகே நீங்க உங்க கேம் ஆடுறீங்க. அஃப்கோர்ஸ் அந்த வீட்ல அது தேவ தான். இல்லன்னு சொல்லல. ஆனா பாரு கூட உட்கார்றவங்க எல்லாருமே கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவ மட்டும் ஆடக்கூடாது? அப்போ பாரு கிட்ட உட்காந்து நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு, அத உங்களுக்கான அப்சர்வேஷனா எடுத்துட்டு ஒரு கேம் அவருக்கு எதிரா போகும்போதோ, இல்ல ஆப்போசிட் டீமுக்கு ஃபேவராவோ நீங்க பண்றீங்க. ஐ மீன் கனி குரூப்க்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஒரு கேம் ஆடுறீங்கல்ல, அவ கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாரி இருந்துட்டு. அப்ப அதே கேம ஏன் அவ திருப்பி உங்ககிட்ட ஆடக்கூடாது? அப்ப நீங்க ஆடுனா மட்டும் அது கேம், அவ ஆடுனா மட்டும் அது வெஞ்சன்ஸ் கேமா? இல்லன்னா வந்து அது இரிட்டேட்டிங் கேமா? இல்லன்னா வந்து அது கன்னிங் கேமா? அப்படின்னா எனக்கு புரியல. ஓகேவா? இந்த கமர் கூட அத தான் சொல்றேன். இவனுக்கு வந்து பார்வ பகச்சுக்க கூடாது. பார்வ பகச்சுக்கிட்டா வந்து அவ தான் நல்ல கேமர்ன்னு தெரிஞ்சிருக்கும். இவனுக்கு இவ்ளோ இத்தின நாள் இவன் புரிஞ்சிருப்பான். அதே சமயத்தில பாரு வந்து பகச்சிட்டு கேம் ஆடுறதுக்கு இவனுக்கு தரவுசு கிடையாது. பக்கத்திலேயே ஃப்ரெண்ட்லியா வச்சு ஆடலாம். ஃப்ரெண்ட்லியா ஆடும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு உண்மையா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, இவன் அரோராக்கு உண்மையா இருப்பான். கனிக்கு உண்மையா இருப்பான். விக்ரம்க்குலாம் உண்மையா இருப்பான். வினோத்துக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருப்பான். ஆனா வந்து தேவைப்படுற இடத்துல அப்படியே வந்து பாருவ விட்டு குடுத்துருவான். ஜஸ்ட் லைக் தட். இத 2 மணி நேரத்தில பாரு சொல்லியே இருக்காங்க. எனக்கு புரியல. ஒரு லவ் கன்டென்ட் 2 விஷயம் வரும்போது, அப்போ பாரு மட்டும் அந்த இடத்துல நெகட்டிவ் ஆகுறா. ஆனா கமருதீன் கேப்டன் ஆகலாம். கமருதீன் பெஸ்ட் ஆகலாம். அது எப்படி? ஒரு விஷயம் நெகட்டிவா போம்போது, அது நெகட்டிவ்னஸ் பொ ப பொண்ணு பொண்ணுக்கு வந்துரும். ஆனா பாசிட்டிவ் மட்டும் பையனுக்கு வந்துரும். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கனி விஷயங்கள் வரும்போதுமே, "நீ இந்த வீட்ல என்னென்ன தான் பண்ணன்னு தெரியுமே" அப்படின்னு அப்பட்டமா ஒரு சீப்பான ஒரு லாங்குவேஜ்ல பாருவ பேசுற கனியும், விக்ரமும், "அப்போ நீ அத பார்த்தல்லம்மா, அப்ப நீ என்ன மீன் பண்ற? கமருதீன் பாரு லவ்வ தானே மீன் பண்ற? அப்ப நீ எப்படி கமருதீன பெஸ்ட்ல போடுவ? நீ அந்த வீட்ல தான் இருக்க, அத பார்த்தேன்னு சொல்ற. உன்னோட ஆங்கிள்ல அது வந்து டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற இடத்துக்கும் கொண்டு போற. அநாயங்கான விஷயம் அப்படிங்கிற இடத்துக்கும் கொண்டு போற. அப்ப அதுல கமருதீனும் சம்மந்தப்பட்டிருக்கான்ல. அப்ப நீ எப்படி கமருதீன பெஸ்ட்டுன்னு சொல்லுவ? எனக்கு புரியல. நீ குடுக்கணும்னா 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட்டு குடுக்கணும். இல்லன்னா வேற யாருக்காச்சும் குடுக்கணும். அது என்ன? உனக்கு வந்து பாருக்கு குடுக்க இஷ்டமே இல்ல. ஆனா கமருதீன் குடுப்ப. நீ எப்பயுமே விக்ரம்க்கு தானம்மா குடுப்ப. இந்த வாட்டி ஏம்மா கமருதீனுக்கு குடுத்த? அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியல. இதுல என்ன பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த அமித், அப்படியே கமருதீனுக்கு சொன்னது இவரு என்ன நெனச்சுட்டாருன்னா, அமித் போட்ட போட்ல கனியும் வினோத்தையும் சாரி கனியும் கமருதீனும் சொல்ட்டா, கனி குரூப் இந்த பக்கம் சேர்ந்து நம்மளுக்கு பெஸ்ட் குடுத்துருவாங்கன்னு நெனச்சு தான் இவரு தான் அத ஆரம்பிச்சாரு. ஆனா பல்ப் வாங்குனது இவரு. அங்க பெஸ்ட் வந்தது யாரு? கமருதீனும், கனியும் மட்டும் தான். இவர் பக்கம் யாருமே திரும்பல. அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த அந்த பிளாஸ்மால போய் நின்னு ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பெஸ்ட்டு, வொர்ஸ்ட்டுல ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா, அதுவே ஸ்மார்ட் மூவ் தான். ஸோ இது வந்து சீசனுக்கு நடக்கும். என்னங்க இப்போ ஒரு 11 பேரு மொத்தமா உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து அந்த வாரம் வந்து ஃப்ரைடே வந்தோனே பெஸ்ட்டு சொல்லணும், வொர்ஸ்ட்டு சொல்லணும்னு ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு மைண்ட் செட் தெரியும். ஸோ மைண்ட்ல அவங்கவங்க அந்த வாரத்தில அவங்கவங்கள பத்தி அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல ஆப்போசிட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு யோசிச்சிடுவோம். மத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கிறதுல அந்த மைண்ட் போகும் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஃபேவரட்டிசமா இருக்கலாம், ரியல் ஹானஸ்ட் கேமா இருக்கலாம், இல்ல அந்த கேமோட புரிதல்ல இவங்களுக்கான புரிதலா இருக்கலாம். அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா, அந்த பிளாஸ்மால 11 பேர நம்ம பார்க்கும்போது, நம்ம யோசிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த எடுத்து வைப்பாங்க. அப்போ ஆமால்ல, இது இப்படியும் இருக்கலாம்ல அப்படின்னு அந்த மண்டை வந்து கொஞ்சம் குழம்பும். அது குழம்புனாலுமே, குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி, நம்ப யோசிச்சத விட இது பெட்டரா இருக்கான்னு யோசிச்சா நீங்க நல்ல கேமர். ஆனா வந்து, நம்ப யோசிச்சத விடவும், இது பெட்டரா இருக்கோ, தப்பா இருக்கோ, எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா, எனக்கு இத தான் சொல்லணும்னு நீங்க கிளாரிட்டியா இருந்து அந்த கேம் ஆடுனீங்கன்னா கூட, அது கூட ஓகே. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க சரியா தான் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்ல. சம்டைம்ஸ் நீங்களும் சரியா யோசிச்சிருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்களும் தப்பா யோசிச்சிருக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது, இதுல கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத விட, நீங்க என்ன கேம் ஆடுறீங்கன்றது அத விட முக்கியம். கிளாரிட்டி முக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்ன்னும்போது, இப்ப ரம்யாலாம் பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டியோட கேம் ஆடுனாங்களான்னு கேட்டா, கேமே புரியாத கிளாரிட்டியோட தான் ஆடுனாங்க. அப்ப என்னப்பா கேம் புரியாத அது கிளாரிட்டினா, குரூப்பிசம்க்குள்ள தெளிவா நம்ம இருந்துக்கிட்டா, நம்மள யாரும் நாமினேட் பண்ண மாட்டோம். நாமினேட் பண்ணலனா எவிக்ட் ஆக முடியாது. அதே சமயத்தில நம்ம குரூப்பிசம்க்குள்ள இருந்தா நம்மள வொர்ஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. பெஸ்ட் சொல்லலனாலும் பரவால்ல, வொர்ஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க. அப்போ வொர்ஸ்ட்டு சொல்லாத பட்சத்தில நம்ம ஜெயிலுக்கு தேவையில்ல. ஸோ இந்த 2த்துக்குமே நடுவுல எவிக்டும் ஆக வேணாம், வொர்ஸ்ட்டுக்கும் போக வேணாம். 2த்துக்கும் நடுவுல பட்டும் படாம அந்த வீட்ல ஏதோ ஒரு இடத்துல அப்படியே தள்ளிடலாம் பாரு. ஒரு வாரம் ஃபுல்லா சம்பளம் வாங்கிட்டு. அப்புறம் தேவைப்பட்டா நம்மளுக்கு ஏதாவது நிஜமாவே பேசணும்னு இருந்தா, இல்ல நிஜமாவே நம்ம மூளை எங்கேயாச்சும் கொஞ்சம் வேலை செஞ்சுச்சுன்னா, அப்போ வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒண்ணு எடுத்து வைப்போம். அந்த ஒண்ணு எப்பயோ ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பெஸ்ட் குடுத்துருவாங்க. நம்ம குரூப்பிசம்குள்ள இருக்கிறனால. அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் கேம் ஆடுறது இருக்குல்ல, அது ஒரு மாரி மைண்ட் கேம் தான். ஆனா ரொம்ப சீப்பான கேம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அத கிளாரிட்டியான கேம்ன்னுலாம் சொல்ல முடியாது. அதுதான் சேஃப் கேம்ன்னு சேஃப் கேம விடவும் அத வந்து இன்னும் மட்டமா ஜால்ரா கேம்ன்னு கூட சொல்லலாம். அதத்தான் ரம்யா ஆடிட்டு போனாங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல
அமித் ஆடுறது பார்த்தீங்கன்னா, இந்த சைடும் இல்லாம, அந்த சைடும் இல்லாம நான் யாருக்குமே பகல்லன்ற மாரி சாண்ட்ரா கிட்டயும் உட்காந்து பேசுவாரு. பாரு கிட்டயும் தனியா உட்காந்து பேசுவாரு. கனி குரூப் கிட்டயும் பகச்சிக்க மாட்டாரு. அதான் கனிய சொல்லுவாரு. அந்த கனி குரூப்ல போய் சேரணும்னு இவருக்கு என்னதான் அப்படி ஒரு கியூரியாசிட்டியோ தெரியல. அந்த மெஜாரிட்டிக்குள்ள சேர்ந்துட்டா நம்மள பெஸ்ட்ல வந்துடலாம். நாமினேட் பண்ண இன்னும் ஒண்ணே தான் ரீசன் இதுல. 2 ரீசன் மெயின். கனி குரூப்குள்ள சேர்ந்தா பெஸ்ட் ஈஸியா வாங்கிடலாம். நாமினேட் ஆகாம தப்பிச்சிடலாம். தேவைப்பட்டா ஒஸ்ட்ல வந்து நம்மள போடாமயே நம்ம தள்ளிடலாம். நம்ம வேலையே செய்யலனாலும் நம்மள ஒஸ்ட்ல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, நம்ம குரூப்குள்ள இருக்கோம். மெஜாரிட்டி வோட்ஸ் வந்துரும் ஒஸ்ட்க்கு. அப்ப அந்த ஒஸ்ட்க்குள்ள அந்த வோட்ஸ் நம்ம பக்கம் திரும்பாது. பெஸ்ட்ல நம்ம பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சமா நாமினேட்குள்ளேயே போக வேணாம். மக்களையே சந்திக்க வேணாம். வீட்டுக்குள்ள அப்படியே என்ன சொல்றது? அப்படியே கம்முனே போயிடலாம். அது என்னது? இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கலாம். அப்படின்ற மாரி தான் கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி இருந்துக்கலான்னு பண்ணது தான் வந்து ரம்யா அப்படின்னு சொல்லும்போது, அமிதா அத ட்ரை பண்றாரா என்னன்னு தெரியல. ஸோ, அவர் ஆரம்பிச்சு வச்சது தான் கனி அப்படிங்கிற விஷயம். இந்த இடத்துல அ கனிய வந்து பெஸ்ட்டு சொன்னது நான் தப்புன்னு சொல்லல. ஓகே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க, செஞ்சாங்க, இருக்கிறாங்க. கமருதீனும் பண்ணாங்க. பாரு பண்ணலையான்றது மட்டும் தான் என் கேள்வி. ஏன் 2 பேர் கூட குறைஞ்சபட்சம் 2 பேரு கூட வந்து அவ பேர சொல்லல? ஏங்க அந்த கமருதீனும் சொல்லல, அந்த அமித்தும் சொல்லல. நீங்க பழகிட்டு தானே இருக்கீங்க. ஏன் அவ அந்த டான்ஸ் பண்ண கமருதீன் நீ மட்டும் தான் டான்ஸ் பண்ணியா? அந்த ஆட்டுக்குட்டி பாட்டு வரும்போது, அந்த ஆடு விஷயத்த ஸ்மார்ட்டா யோசிச்சு பண்ணது பாரு தான். அந்த விஷயத்த பாரு பண்ணலன்னா, இவங்களால அந்த பாட்ட கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அது பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் இல்ல. அவுட் ஆஃப் த டாஸ்க் வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்க வேலை செஞ்சது. அந்த நேரத்துக்கு அது வேலை செஞ்சது. நீங்க ஹூக் ஸ்டெப் போடுங்க, ஹீரோ பேர சொல்லுங்க, அந்த ஹீரோ நடிச்ச படத்த சொல்லுங்க, 80ஸ்ல வந்த படம்னு சொல்லுங்க, 90ஸ்ல வந்த படம் 1008 விஷயங்கள் நீங்க அந்த படத்துக்குள்ள இருக்கிற நீங்க வந்து அந்த விஷயங்கள எடுத்து பேசினாலும், அது உங்க ஹூக் ஸ்டெப்ஸ்லயோ, டான்ஸ்லயோ, அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த சைன் லாங்குவேஜ்லயோ எதுல என்ன வேணா சொன்னாலுமே, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த ஆடு இல்ல மாடு, மாடு வந்து பண்ண மாட்டாங்க. ஆடு தான் வந்து பண்ணுவாங்க. அப்படின்னு அந்த ஒரு கிளாரிட்டிய குடுத்து ஆட்டுக்குட்டி, முட்டை 2ம் சேரும்போது ஆட்டுக்குட்டி, முட்டைன்னு அந்த ஒரு பாட்ட வந்து கம்பைன் பண்ணது இருக்குல்ல, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருக்கு தான் அந்த இடத்துல வந்துச்சே தவிர, இதே இன்னொரு பாட்ட வவல் வருவாள ஹூக் சாங் போட்டுமே அந்த எஃப்ஜே கண்டுபிடிக்கலையே. அப்ப அது சரியா சொல்லாத விக்ரமும், அரோராவும் முட்டாளா? இல்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்காத எஃப்ஜே முட்டாளான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதே மாரி இன்னொரு இடத்துல, அடிக்கிற கை தான அணைக்கும். அந்த திவ்யா அமித் சாங்ல. அது பழைய சாங் ட்ரெண்டும் இருக்கு, புது சாங் ட்ரெண்டும் இருக்கு. 2மே இருந்தும், அத வந்து கரெக்ட்டான ஒரு விஷயமா வினோத்துக்கு எடுத்து குடுக்காம, அது கண்டுபிடிச்சுட்டாங்க அந்த லைன. ஆனா, அது பழைய ட்ரெண்டா, புது ட்ரெண்டான்றதுக்குள்ள ஒரு குழப்பம் வந்து, அத கண்டுபிடிக்கவே முடியலன்றதுக்கு இவங்களா வந்து அத கிவ் அப் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ, இந்த மாரி விஷயங்கள் வந்து பாரு வந்து உள்ள வந்து அத ஸ்ட்ராங்கா பண்ணும்போது, இந்த மாரி ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணாம, அது தெளிவா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட பண்ணி ஒரு விஷயத்த அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூவ குடுத்தது பாருன்னா, அது ஏன் நீங்க ஒருத்தர் கூட கனிய சொன்னேன். நீங்க பண்ணல. பார்வ சொல்லலன்னா, உங்களுக்கு அப்ப வந்து கமருதீன சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு டான்ஸ் பண்ணது கரெக்ட்டுன்னு தோணுது. அந்த டான்ஸ் அவங்க சரியா பண்ணதுனால தான் உங்களுக்கு க்ளூ கிடைச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா, அந்த அப்ரிசியேஷன தப்பி தவறி பாருக்கு குடுத்துறக்கூடாது. ஆனா, போனா போட்டோன்னு கமருதீனுக்கு குடுத்துடலாம். இதுல கமருதீன் குடுக்கறதுல இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன இருக்குன்னா, பாருக்கு எதிரா கமருதீன திருப்பி விடலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு விதத்துல நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். கமருதீன வந்து பெஸ்ட் சொன்னதுல. அவன் அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நான் சொல்லல. அகைன் கனியும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நான் சொல்லல. பழைய பாட்டா இருந்தாலும் கண்டுபிடிச்சது அவங்க தான். ஆனா, அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ எங்கேருந்து வந்துச்சுன்னா, அது பாரு குடுத்தது தான். அந்த க்ளூவுமே பாரு அங்க யோசிச்சதுனால தான், அந்த இடத்துல கமருதீன் பெஸ்ட்டா தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆரம்பிச்ச இடம் பாருனா, நீங்க அத பாருக்கு சொல்ல உங்களுக்கு மனசு இல்ல. இன்னொன்னு, இத வந்து ஒரு வேக்கப் காலா பாரு எடுத்துக்கணும். ஸோ, கூடவே இருக்கிற கமருதீன் வளர்ந்துடுறான். வினோத் இந்த வாரம் கேப்டன் ஆயிடுறாரு. இல்ல சேனலோட சப்போர்ட் வினோத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பாரு நீ எங்க இருக்க? அமித் உன் கூடவே இருந்தாரு. உன்ன அவர் பெஸ்ட்டுன்னு சொல்லவே இல்ல. அந்த டான்ஸ்க்கு ஒரு ஏங்க அங்க போடுறதெல்லாம் செல்லுபடி ஆகுற ஓட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லங்க. செல்லாத ஓட்டாவும் இருக்கலாம். நான் அகைன் அது சொல்றது தான். அது வந்து பிளாஸ்மால ரிஜிஸ்டர் பண்றதுக்கான இடம். அத நீங்க நெகட்டிவா ஃப்ரேம் பண்றீங்களோ, பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள ரிஜிஸ்டர் பண்றீங்களோ, இருக்கிற ஃபேக்ட்ஸ சொல்றீங்களோ, உங்களுக்கான ஒப்பீனியன்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ, எதுவா இருந்தாலுமே வாட்டெவர் இட் மே பி அது வந்து அட்ரஸ் பண்றதுக்கான இடம், ரிஜிஸ்டர் பண்றதுக்கான இடம்ன்னும் போது அந்த பிளாஸ்மா எல்லாரும் சேர்ந்து உட்காரும்போது, அதுவும் பிக் பாஸ் அது ஒரு டாஸ்க்கா குடுக்கும்போது, அப்ப அங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்க ஒப்பீனியன ரிஜிஸ்டர் பண்ணணும். மத்தவங்க மேல இருக்க ஒப்பீனியன நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். மத்தவங்க என்னவா இருக்காங்கன்றத ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே செல்லுபடி ஆகுற ஓட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்ப நீங்க அமித் ஒரு நல்ல விஷயம், நல்ல பிளேயரா இருந்திருந்தா, கமருதீன சொன்ன இடத்துல பாருவுமே நல்லா டான்ஸ் பண்ணாங்கன்னு நீ பாருக்கு சொல்லிரு. நீ பாருக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். அந்த பொண்ணு வின் பண்ணுச்சுல. அந்த பொண்ணு அத பண்ணதுனால தான் நீங்க டாஸ்க் வின் பண்ணீங்க. இப்ப இந்த 24 ஹவர்ஸ் பேச்சு யார் வந்து வருவாங்க உள்ள அப்படின்னு சொல்ற இடத்துல
கேப்டன்ஷிப்புக்குமே கமருதீன் எப்படி போனார்? பாரு அங்கே பண்ணதுனால தானே அந்த அந்த சான்ஸ் கனிக்கு கிடச்சது, ஆதிரைக்கு கிடச்சது, கமருதீன் கிடச்சது, எல்லாருக்குமே கிடச்சதுன்னா ஆல்ரெடி கமருதீனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிச்சுல. அப்போ அது கூட பெர்ஃபார்ம் பண்ண பாருக்கு ஒரு அப்ரிசியேஷன், சூப்பராக பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லும்போது நீங்கள் திருப்பி கமருதீனை சொன்னீங்க அப்படின்னும் போது பாருக்கு யாருமே கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது திருப்பி திருப்பி அந்த பொண்ணுக்கு ரிப்பீட்டடாக இத்தனை வாரத்தில் நடக்குதுன்னும் போது ஏன் குறைஞ்சபட்சம் பிக் பாஸ் கூட பாரு நல்லா பண்ணீங்க, கமருதீன் நல்லா பண்ணீங்க, ஏன் அரோராக்கும் இதுக்கு விக்ரமுக்கு மட்டும் சொம்பு தூக்குனீங்களே, ஒரு வார்த்தையாவது அந்த பொண்ணை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பீங்களா? எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கிறது, எப்போ பாரு மைக் போடலன்னு சொல்கிறது, எப்போ பாரு அவள் குத்தத்தையும் கண்டுபிடிக்கிறது. இப்போ அதை சொல்லி தான் ஹோஸ்டலில் சொன்னா அவள் திவ்யா பாருவ மைக் போட 2 வாட்டி எங்கிட்டே வந்து சாரி ஏமா அவ வந்து பிக் பாஸ் வந்து அவளை மாட்டி விடுறான், அதனால அவள் வந்து சாரி கேட்குறா. நீங்களாம் யாரும் மாட்ட மாட்டீங்கன்றதில்ல, உங்களை மாட்டாமல் காப்பாற்றிட்டு இருக்காரு அந்த பிக் பாஸ், அந்த ஆம்பளை வாய்ஸில் இருக்கிற பிக் பாஸ். அதுக்கப்புறம் அந்த கனி குரூப் உங்களை காப்பாற்றுது. எஃப்ஜே எத்தனை வாட்டி மைக்கு போடல, ஆனால் அந்த பெருசாகவே அந்த வெளியில் சொல்லவே இல்லை வினோத் அந்த கேப்டன்சியில். நான் முதல்லேருந்து இந்த வாரத்துலேருந்து சொல்லிட்டு இருப்பேன், வினோத் பார்ஷியலாக தான் கேப்டன்சி பண்ணுறாரு. அவருக்கு தக்காளி தொக்கு பாரு மட்டும்தான். சாண்ட்ராவை கேள்வி கேட்க தைரியம் இல்லை, எஃப்ஜேவை கேள்வி கேட்க தைரியம் இல்லை, அந்த கனி குரூப் எதிர்த்து பேச தைரியம் இல்லை. ஏன் அந்த திவ்யாவுக்கு மட்டுமே சொம்பு தூக்கிட்டு இருக்க, திவ்யாவுக்கு எதிர்த்து பேசாமல் அப்படின்னும் போது நீங்கள் எல்லாருக்கிட்டே நல்ல பேர் வாங்கலான்னு ஒன்று பண்ணீங்க. ஆப்பு வச்சாங்கல்ல வினோத்துக்கு ஹொஸ்டில். எஃப்ஜேவை காப்பாற்றிட்டு எஃப்ஜேவா சாண்ட்ராவான்னு வரும்போது சாண்ட்ராக்கு அது சாண்ட்ரா அவளாக தேடிக்கிட்டதுன்றதை விட அவள் ப்ளே அதுதான். அந்த பிளேயில் அவள் ஜெயிச்சிட்டா. அவளை ஒஸ்ட்டு வீடியோ சேர்ந்து கார்னர் பண்ணி ஒஸ்ட்டு சொல்லணுன்றதா அவள் ப்ளே. அதை முட்டாள்தனமாக அதை தூக்கி நீங்களே அவளுக்கு கொடுத்துட்டீங்க. ஓகேவா? இது ஒன்றாச்சு. அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவள் முன்னுக்கு வந்துட்டு இருக்கா இப்போது அப்படின்னு சொல்லும்போது அவள் ப்ளேவை அவள் கரெக்டாக தான் 2 வீக்ஸாக பண்ணிட்டு இருக்கா. அவள் ப்ளேவே பண்ணலன்னு சொல்கிறவங்க முட்டாள். அவள் ப்ளே பண்ணுறா, அவளோட ப்ளேவை அவளோட ஆங்கிளில் அவளோட பெர்ஸ்பெக்டிவில் ஒன்று பண்ணிட்டு இருக்கா. இது என்னைக்கோ ஒரு நாள் பாருக்கு எதிராக மாறணும், பாருக்கு தெரியும். அதான் பாரு உஷாராயிட்டா. நான் சொல்லிட்டு இருக்கல, பாருவை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறா அவள். ஓகேவா? அப்போ இது அமித்துக்கு புரியுதா இல்லையா? நம்ம பிரச்சனை இல்லை, அது அவர் ஃபேஸ் பண்ணிக்குவார். அவர் தான் இந்த பக்கமாக கோல் அடிப்பார், அந்த பக்கமாக கோல் அடிப்பார், என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டோம். ஆனால் பாரு உஷாராயிட்டான்றதுல மட்டும் தெளிவாக இருக்குது. அந்த உஷாரான பாரு வச்சு கமருதீன் ஒரு கேம் ஆடுறான். அவள் பாரு வந்து அவள் எவ்வளோ உண்மையாக வந்து சாண்ட்ரா உன்னை பற்றி என்கிட்ட சொல்கிறான், ஆனாலும் நான் அதை கன்சிடர் பண்ணல, ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொன்னால், நீ இங்கே வந்து அதை சொல்ல வேணாம் அவகிட்ட சொல்கிறேன். ஒன்று அப்படியே அவங்க சொல்கிறாங்களா, அது உன்னோட இஷ்டம். எனக்கு வந்து நான் உங்ககிட்ட உண்மையாக இருக்கேன், நீ எடுத்துக்கலாம் உன் பிரச்சனைன்னு சொல்கிறது நீ ஜென்யூன் ஜென்டில்மேன். ஆனால் நீ என்ன சொல்கிற, அதை பற்றி என்கிட்டலாம் சொல்லாது, அது எதுக்கு என்கிட்ட எடுத்துன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிற. சரிப்பா அவள் சொல்லலை விட்டுலாம்ல, அதை எடுத்து நீ இன்னைக்கு லைவில் விக்ரம் கிட்ட சொல்கிற. விக்ரம் கிட்ட சொன்னது போக இந்த ஒஸ்ட்டில் சாண்ட்ராவை சொல்லும்போது நீ அந்த ரீசனை சொல்கிற. ஏன்டா நீ தானே பாருக்கிட்டே சொல்ல வேணான்னு சொன்னேன், அப்புறம் அதை விக்ரம் கிட்ட சொன்னேன், அதை எடுத்துன்னு வந்து கேம்குள்ளே யூஸ் பண்ணி அது ஒரு காரணமாக சொல்லி சாண்ட்ரா ஏன் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன். அப்போ அதை தான் அந்த பொண்ணு கேட்குறா. அவள் அப்பயே சொல்லுவா, பாரு நான் அவள் சொன்னான்னு சொன்னேன், ஆனால் நீ எடுத்துகிட்டு போய் அதை அவகிட்ட கேட்டுறாதன்னு சொல்லும்போது கேட்கவே கேட்காதுன்னு சொன்ன விஷயத்த நீ வந்து பிளாஸ்மாவில் சொல்லி அதை கேம்குள்ளே கொண்டு வர. அப்போ நீ என்னவா ஆடுற பார்வை யூஸ் பண்ணி அப்படின் போது எங்களுக்கு பாரு ஃபேன்ஸ்க்கெல்லாம் அவன் கமருதீன் அவளுக்கு உண்மையாக இருக்கானன்ற அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நீங்கள்லாம் புத்திசாலின்னா நான் முட்டாளான்னு பாரு பழைய கேமை இங்கே கொண்டு வந்தால் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு பாருங்கள். திவ்யா விஷயங்களை தெளிவாக எலாபரேட் பண்ணி பிளாஸ்மாவில் சொன்னதாகட்டும். ஓகே, ஆப்வியஸாக திவ்யாவை இந்த டீம் போஸ்ட்டில் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் என்னோட ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன்னு ஒரு ஆரம்பித்தது ஒன்று. அதில் அவளது ஒரு கோல் சக்ஸஸ் ஆச்சு, ஒரு கோல் ஃப்ளாப் ஆச்சு. ஒன்று திவ்யா ஒஸ்ட்டில் வரல. ஆனால் வினோத் ஆரம்பித்தாங்க. வினோத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது யார்? பாரு தான். இங்கே தான் நம்ம பாரு அகெயின் கம்பேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். என்னன்னு கேட்டால் வினோத் வந்து கேப்டனை சொல்லலாமா வேணாமான்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை அதுக்குள்ளே போகாமல் சாண்ட்ராவையும் திவ்யாவையும் எஃப்ஜேவை கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, சாண்ட்ராவையும் திவ்யாவும் சொல்லலான்னு தான் இந்த விக்ரம் டீமும் கனி டீமும் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருந்தாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வினோத்தை உள்ளே அங்கே கொண்டு வந்தது பாரு தான். ஏன் வினோத் விஷயங்களில் எஃப்ஜே நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், வினோத் எஃப்ஜே சண்டைன்னு ஒன்று போட்டிருப்பேன். அது 1 hourல வரல, அதனால பெருசாக அது வியூஸும் போகலை. பார்க்காதவங்க போய் பாருங்கள். வினோத் கிட்ட சண்டை போட்ட எஃப்ஜேன்னு போட்டிருப்பேன். நான் 2 வாரம் தலையாக இருந்திருக்கேன், நீ 2 நாளைக்கு கூட தாங்க மாட்டேன்னு சொல்லி அவரை வந்து வம்பு வலிச்சு சண்டை போட்டது எஃப்ஜே தான். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் தான் சண்டையாக வந்துச்சு. ஏன்னா கமருதீன் ஒரு டாபிக் இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ கமருதீனும் வாயை திறக்கக்கூடாதுன்ற இடத்துல கமர்கிட்ட எகிரிட்டு வருவான், அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு விக்ரம் வருவார், கனி வருவாங்க. இது லைவ்லையுமே அதுக்கப்புறம் வந்து கனி வந்து சொல்லியிருப்பாங்க, ஏன்டா நான் அதுவுமே சொல்லியிருப்பேன், நீ வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க வேணாண்டா, ஏன்டா இஃப்டும் வாய் தாண்டா உனக்கு எதிரினா அதுக்குன்னு நான் பேசாமல் இருக்க முடியுமா? எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியுமா? எமோஷன்ஸ் இந்த வீட்டில் கண்ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது. எப்போ கோவம் வருதோ என்ன பண்ணவும் சொல்லியிருப்பான், எப்போ கோவம் வருதோ என்னமோ அது மாதிரி பேசிடணும் செஞ்சிடணும். அந்த மாதிரிலாம் லூஸ் தனமான இல்லைனா கேம் ஆட முடியாது. அப்படிலாம் அவன் சொல்லும்போது டே அப்படி இல்லைடா, இதே வந்து பாரு சொன்னால் நான் வந்து கேட்க மாட்டேன்டா, உன் மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறேன்டா, நாங்கள் சொல்லலைன்னா யார்டா சொல்லுவேன்னு விக்ரமும் கனியும் அவனுக்கு வந்து லெசன் எடுத்துகிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவள் கேடுகட்ட அவள் பாரு இல்லாமல் பண்ணால் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவள் எவ்வளோ யார் என்ன கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, யார் பாரு. ஆனால் முன்னாடி பாரு முன்னாடி நல்ல விதமாக பேசுவாங்க. அதுக்கு தான் சாண்ட்ரா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டீங்க.
பாருவை பின்னாடி அவ்வளோ பேசுனீங்களா, அதுக்கு தான் வாங்கி கட்டிக்கிட்டீங்க. ஓகேவா? நீங்கள் இதை எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, எத்தனுக்கு எத்தனை உலகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒருத்தங்களை ஏமாற்றணும்னு நினச்சா அவங்க திருப்பி உங்களை ஏமாற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் ஒருத்தங்களை அடிக்கணும்னு நினச்சா அவன் திருப்பி உங்களை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் தப்பே பண்ணாத இடத்துல, அடிக்காத இடத்துல ஒருத்தன் புதுசாக வந்து ஒன்று பண்ணுவான். அப்போ நீங்கள் அன்றைக்கி நிஜமாகவே ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் செம்மையாக வாங்கியிருப்பீங்க. அது எப்பயும் ஒன்று பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்கான பதிலாக அது இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுத்த இடத்துல அது திருப்பி வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அது வேற ஒரு விதமாக இன்னொரு இடத்துலேருந்து வரும். அப்போ வந்து நிஜமாகவே நீங்கள் அன்றைக்கி வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. டேய் நான் நேற்று வரைக்கும் திருட்டுத்தனம் பண்ணேன்டா, அப்போல்லாம் மாட்டலடா, எனக்கு நிஜமாகவே ஒன்றுமே பண்ணலடா, அவன் வந்து என்னை வச்சு செஞ்சுட்டு போனான்டா, நான் ஒன்றுமே தப்பே பண்ணலடா, ஆனால் என் மேலே திருட்டு பட்டம் கட்டினான்டான்றலாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதை தான் எத்தனைக்கு எத்தனை உலகத்தில் இருப்பான்னா, நீ ஒருத்தனை ஏமாத்தான்னு பார்த்தா அவன் திருப்பி உன்னை வந்து அடிக்கிறதுக்கு அவனுக்கு திராணி இல்லாமல் இருக்கலாம். இல்லை வந்து அவன் வந்து அவனுக்கான விஷயத்தில் உன்னை எதிர்க்க முடியாதவனாக கூட இருக்கலாம். பாரு அப்படி தான் இருந்தா. இவ்வளோ நாள் அந்த குரூப்பிசம் கிட்ட மல்லு கட்ட முடியாமல் செய்யாமல் ஓரளவுக்கு இப்போ சட்டில் ஆகிட்டு, ஓகே நான் என் கேமை எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு சட்டில் விளையாட முடியுமா அப்படின்ற இடத்துல. ஆனால் நீங்கள் முன்னாடிலாம் ஒன்று பண்ணி வச்சிங்கல்ல, அதுக்கான பேக்கை இப்போ சாண்ட்ரா கிட்ட வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால அந்த பாட்டு விஷயங்கள் வந்து சாண்ட்ரா பேசினதுமே அந்த இடத்துல கனி மேலே தப்பு இருக்குது இல்லைன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களை நிற்க வச்சு ஒருத்தி கேள்வி கேட்குறான், இந்த கனி குரூப்பை எல்லாரையுமே தனித்தனியாக சாரி கேட்க வைக்கிறான்னா எத்தனை பேர் இந்த 4 நாளில் சாரி ஒரு பொண்ணு ரூமில் தூங்கணுன்றதுக்காக மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் வெளில பெட் எடுத்துகிட்டு வந்து போட்டு படுக்க வச்சுருக்கா. அப்போ கேம் என்னவா ஆடுறா? என்னை வந்து வீடே சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு அந்த எக்ஸிட் டோர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கா. என்னை இந்த வீடே வந்து தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு ஜனங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக. அது என்ன மாதிரி கேமுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகேவா? இந்த இடத்துல பாரு வந்து சப்போர்ட் சாண்ட்ரா ஆப்வியஸாக பாருக்கு சப்போர்ட் கிடையாது. பாரு யூஸ் பண்ணி தான் ஆடுறா. இப்போ வந்து எஃப்ஜேவா சாண்ட்ராவான்னு வந்து உங்களுக்கு வரும்போது தெரியும். எஃப்ஜேவா சாண்ட்ராவா ஹாஸ்டலில் யாருக்கு ஓட்டு ஜாஸ்தி இருக்கணும் போது அப்போ ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எஃப்ஜேவை தான் பாரு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்னது அவள் எஃப்ஜேவையும் திவ்யாவையோ வினோத்தையும் சொல்லியிருப்பா. ஆனால் அது வந்து ஒரு பீரியடில் வினோத் ஆப்வியஸாக வந்துடுவார், திவ்யா வரமாட்டாங்க. ஆனால் எஃப்ஜே சாண்ட்ரான்னு ஒரு பக்கம் போயிடணும் போது எஃப்ஜே கூட எனக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஆனால் அதை விடவும் சாண்ட்ரா விஷயங்களில் வந்து கனி விஷயங்கள் அந்த பாட்டு விஷயங்கள் இழுத்ததாகட்டும், இல்லை நான் யதார்த்தமாக சொல்லி என்னையுமே இழுத்ததாகட்டும்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை சாண்ட்ரா விஷயங்களில் பாரு எடுத்து வைப்பான்னா, பாருக்கும் கேம் வந்து சாண்ட்ரா ஆடுற கேம் புரியாமல் இல்லை. இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிறதுலே அவள் ஒரு கேம் ஆடுறான்னு புரிஞ்சது பாருவும் விக்ரமும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அதை பாரு ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கமருதீன் கேப்டன் ஆனதையோ கமருதீன் பெஸ்ட் வாங்கினதையோ ஒரு வேக்கப் காலாக பாரு எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சாண்ட்ரா விஷயங்களில் இன்னுமே அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த அமித்தை நம்பி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் அவளுக்கு ஒரு தெளிவு வேணும். அதுக்கப்புறம் இந்த 2 விஷயங்களாச்சா, ஜெயிலுக்கு வந்து வினோத்தும் சாண்ட்ராவும் போயிட்டாங்க. எஃப்ஜே ஏன் தப்பிச்சானா ஆப்வியஸாக குரூப்பிசம். சுபி விஷயத்துக்கு வருவோம். ஓகே, ரொம்ப நேரம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இது மட்டும் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மிச்சத்தை போடுறேன். ஆக்சுவலாக சுபிக்கு எஃப்ஜேவை தான் சொல்லணும்னு இருந்தது ஃபஸ்ட்டில். ஆனால் அதை அப்படியே மாற்றி சாண்ட்ரா பக்கம் திருப்பி விட்டது. அப்புறம் சாண்ட்ராவே வினோத்தையும் சொன்னான்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்ஜேவை சொல்லவே கூடாதுன்னு அந்த மண்டையை கழுவுனது கனியும் எஃப்ஜேவும். ஏன்னா அங்கே வந்து லைவில் பேசுகிறாங்க. இந்த வாரம் வந்து நான் திவ்யாவை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு, ஏன்னா எஃப்ஜேவை சொல்லக்கூடாது அப்படிங்கிற இடத்துல திவ்யாவை சொல்லணும்னு கனி டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் எஃப்ஜேவை சொல்லணுன்றதுல சுபி தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா அந்த சண்டை நடந்த விஷயங்கள், வினோத் எஃப்ஜே சண்டை நடந்த விஷயங்கள், அப்போது எனக்கும் அப்படி தான் இருந்தது. அது நான் அந்த எவ்வளோ அழகாக சொன்னான்னா அதை அந்த கனி அப்போ பார்த்து எஃப்ஜேவும் உள்ளே வரான். அப்போ வந்து வாவா உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாவா நீ வந்து எனக்கு என்னன்னா எனக்கும் எஃப்ஜேவை தான் சொல்லணும்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக ப்ரோலாங் ஆகிட்டு போயிட்டு டாஸ்க் அதை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா, இல்லை அடுத்த ஆக்டிவிட்டி பண்ண முடியாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா நானே எஃப்ஜேவை சொல்லியிருப்பேன். அது அதோடு அங்கே சட்டில் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு எனக்கு எஃப்ஜேவை சொல்லணும்னு இல்லை அப்படின் போது அவள் சுபி சொல்கிறான், அப்படி இல்லை என்னதான் இருந்தாலும் அது பிரச்சனைன்னு வரும்போது ஒரு தலை விஷயங்கள் வரும்போது அப்படி அந்தளவுக்கு பண்ணியிருக்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்லி வந்து அவள் பூசி மழுப்புறா சுபி. ஒன்றும் இல்லை, அது கரெக்டு தான். அப்போ வந்து எனக்கு கேட்டால் சுபி அந்த இடத்துல விளக்கமே சொல்லிடக்கூடாது. ஓகே, அது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ங்க, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டு இருக்கணும். என்னோட ஒப்பீனியன். ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அவள் கன்வின்ஸ் ஆகிடுறா. எனக்கு அதுதான் புரியல. ஏமா நீ வந்து சூப்பர் கேமர் அப்படின்றத விடவும் நீ டாஸ்க் விளையாடுற, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. டேலண்டான பொண்ணு தான், அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை. நீ ஒரு இடத்துல கூட உன்னை டவுன் பண்ண விக்ரமை வந்து நீ நாமினேட் பண்ணலை. இப்போ இந்த ஒஸ்டில் கூட உனக்கு அந்த ஒரு அழகாக ஒரு ரீசன் இருந்தது, உன்னை அவர் டவுன் பண்ணார் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, ஒருத்தங்க சைக்காலஜிக்கலாக டவுன் பண்ணுறது. நான் சொன்னேன் விக்ரம்க்கு அவன் மட்டும்தான் ஜெயிக்கணும், அவனுக்கு பாரு ஜெயிக்கக்கூடாதுங்கிறது விஷயம் கிடையாது. பாரு இல்லை, கூட இருக்க கனியோ சுபியோ எஃப்ஜே யாருமே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அவன் ஒரு சைக்கோத்தனமான ஆள் தான். அந்த வின்னிங் எனக்கு மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது.
இதை வந்து கோவர்ட் நார்சிஸ்ட் அப்படிங்கிற ஆங்கிள்லையும் சொல்லுவாங்க. கனி வந்து கிராண்டியோஸ் நார்சிஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து பெருமை பேசிகிட்டே இருக்கணும் அவங்கள பற்றி. யாராச்சும் நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் இந்த வயசுலேயும் வந்துட்டு இவ்வளோ துருன்னு டான்ஸ் ஆடுறீங்க, சூப்பராக வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படிலாம் சொல்லி யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி கிராண்டியோஸ் நார்சிஸ்ட்னு இதை சொல்லுவாங்க. அவங்க கன்னிங்காக இருப்பாங்க, ஆனால் பெருசாக வெளில தெரியாதுன்றது ஒன்று. ஆனால் இந்த கோவர்ட் நார்சிஸ்ட் ரொம்ப டேஞ்சர். அதுதான் விக்ரம். ஸோ விக்ரம் மாதிரி ஆளுங்க தான் அவங்க வீட்டில் எல்லாரையும் மண்டையை கழுவுறதுன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இது வியானா ரொம்ப அழகாக அவங்க இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ இன்டர்வியூஸ் போய் பாருங்கள். விக்ரம் என்ன பண்ணுறாருங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிற சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அந்த வீட்டில் என்னவோ அந்த கேம் ஆடினாங்க, என்ன புரிதலோடு அவங்க விக்ரமை பார்த்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நல்லாவே இருந்தது, அதை போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேமை தான் விக்ரம் ஆடுறான்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் அதே கேமோட பேட்டர்னை கனி பண்ணுறாங்க. ஆனால் விக்ரம் அளவுக்கு பண்ணுறாங்களான்னு கேட்டால் விக்ரம் அளவுக்கு அவங்களால பண்ண முடியல. சும்மா ஒரு வார்த்தை வைப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை சொல்லக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே கனி சுபி கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. எஃப்ஜேவை சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் தான் அந்த சண்டே ப்ரோலாங் பண்ண விடுறதில்லைன்றதுக்கு ஒரு இடத்துக்கு போயிடுறீங்கல்ல. இது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பான். எஃப்ஜேக்கும் கெமிக்கும் அந்த கிச்சன் விஷயங்கள் வரும்போது சாரி கேட்கணும்னு சொல்லும்போது பாரு, அவங்கள இப்போ நம்மக்குள்ளே முட்டிக்கூடாது. நம்ம முட்டிக்கிறதுக்கு நிறைய நாள் இருக்குது. அப்போ நம்ம 4-5 பேர் வருவோம், அப்போ நம்ம முட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம எதிராளியை தான் அடிக்கணும், அந்த குரூப்பிசம் சேர்ந்து அடிக்கணுன்றது தெளிவாக அவன் சபரி அப்பயே சொல்லியிருப்பான். இப்போ அந்த சபரி அந்த குரூப்புக்குள்ளே இருக்கா இல்லை, நான் ஒரு கேம் ஆடுறான். ஆனால் அந்த குரூப்புக்குள்ளே தெளிவாக அந்த கேமை இன்னும் கிளியராக அப்படியே கொஞ்சம் கூட அந்த சூடு குறையாமல், கொஞ்சம் கூட அந்த ஒரு எஃபோர்ட் குறையாமல் ஆடுறது சபரி இடத்துக்கு விக்ரமும் கனியும் அந்த கேம் ஆடுறாங்கன்னு சொல்லும்போது எஃப்ஜேவை மாட்டியே விடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க கனி. ஆனால் எஃப்ஜேவை விக்ரம் சொல்லிட்டாரு. விக்ரம் நாமினேஷனே அவன் ஓப்பனாக வச்சு பண்ணிட்டான். ஏன்னா இப்போ அவனுக்கு வந்து எஃப்ஜே பேர் வந்து வீக்கெண்டில் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எஃப்ஜேவை நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்ம பேரும் ரிப்பேர் ஆகிடும்ன்றதுல அவன் அது கொஞ்சம் சைடு வாங்குறான். ஆனால் கனி வந்து நான் வந்து விக்ரம சமயத்தில் விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுத்துருவேன், ஆனால் கனியை எஃப்ஜே விட்டு கொடுக்க மாட்டேன்றதுல இவங்க தெளிவாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஏன் கேமை நான் என்னவா ஆடணுன்ற ஒரு புரிதல் இல்லாமல் இந்த சுபி பொண்ணு இருக்குல்ல, அந்த சைக்கலாஜிக்கலாக அவர் வந்து என்னை அரோரா விட வந்து நான் அரோரா என்னை விட நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்னதோ, இல்லைனா வந்து எனக்கான விஷயங்களை நான் எஃபோர்ட் போட்டு என்ன நான் டிசர்விங் இல்லைன்னு இன்னொருத்தவங்க என்னை சொல்கிறதுக்கு அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு யார் கொடுத்தது, அது என்ன சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணாமல் இருந்தது. அந்த மாதிரி மேனிப்புலேஷன் கேமோ அந்த மாதிரி ஒருத்தங்களை புட் டவுன் பண்ணுற கேமையும் விக்ரம் ஆடுறாரு. அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதே நீங்கள் ஒரு ரீசனாக நாமினேஷன்லேயும் வைக்கலாம், ஒஸ்ட்லேயும் வைக்கலாம். ஒருத்தர் இந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு வைபோடு இருக்கிறது வந்து மற்றவங்க கேமை பாதிக்கும். மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுன்ற ஒரு இடத்துலேருந்து விக்ரம் அதை பண்ணுறாரு. அது சரி கிடையாது, அது ஃபேர் கிடையாதுன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கலாம். ஏமா வைக்கல? இப்போ எஃப்ஜேவை சொல்லணும்னு நீங்கள் யோசிச்சதை டக்குன்னு வந்து கனி பேசி மாற்றிட்டாங்க அதை. அப்போ அந்த மாதிரி கேம் தான் விக்ரமும் கனி ஆடுறாங்கன்னா நீ அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணல. அப்புறம் நீ எப்படி இந்த வீட்டில் சர்வை ஆகணும்னு யோசிக்கிற? அப்போ நீ கேம் ஆடலை, நீ டாஸ்க் மட்டும்தான் ஆடுற, நீ கேம் ஆடலை, இல்லை சேஃப் கேம் ஆடுற. சேஃப் கேம் ஆடினா இப்படி தான் புலம்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். இதுதான் நான் இன்னொரு டீட்டெயிலாக மற்ற வீடியோஸில் இதை பற்றி பேசுகிறேன் கைஸ். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.